எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறி என்னுடைய இந்த திருக்குறள் உள்ள சில நுட்பமான பொருட்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கேன். என்னென்றால் திருக்குறள் செய் நன்றி என்ற ஒரு அதிகாரம் உண்டு. நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பார். அதில் 2 குறள் எடுத்துக்கிட்டேன். ஒன்று 2வது குறள், இன்னொன்று 5வது குறள். அது 2வது குறளில் சொல்லியிருப்பாரு, காலத்தினால் செய்த உதவி ஞாலத்திலும் மானம் பெரிது. அதாவது நம்ம செய்கிற உதவி சின்ன உதவியாக தான் இருந்தாலும் அது காலத்தினால் ஒரு தகுந்த உரிய காலத்தில் செஞ்ச உதவி இந்த உலகத்தை விட இந்த பிரபஞ்சத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சின்ன பொருளாக இருக்கும் செஞ்ச உதவி. ஆனால் அந்த சின்ன உதவி ஒருத்தருடைய மானத்தை காக்கிறதா இருக்கும், அல்லது தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதா இருக்கும். உதாரணமாக ஒரு பெரிய கோடீஸ்வரர் 1000 கோடி வச்சுருக்காரு. அவர் ஒரு தனியான இடத்துல மாட்டிட்டார். அவருக்கு அடையாளம் தெரியல. அப்போ அவருக்கு திடீர்னு தண்ணி விற்கல் இருக்கும். பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு ஏழை ஆள் டக்குன்னு ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவனால் பேச விட முடியல. புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு முடிய தண்ணியை கொடுக்குறாரு. அவனால் தண்ணியை குடிச்சு, அப்பா சாமி என் உயிரை காப்பாற்றினா அப்படின்னா சார் கொஞ்சம் தண்ணி தான் கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவர் பெரிய பெரிய தொகையை கொடுக்குறாரு. அதை மறுக்கிறார். இருந்தாலும் அவருக்கு மனசு தாங்கலை. அதனால் அவருக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பெரிய விஷயம், ஒரு வீடோ ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்து அவர் உயர்த்துறார். ஏன்னா அவருக்கு ஒரு நன்றி கடப்பாடு இருக்குல்ல, அவரால் தாங்க முடியல. நம்மளை உயிரை சமயத்தில் காப்பாற்றினாரு. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஏன்னா ஒரு சின்ன தண்ணி பாட்டு கொடுத்தவருக்கு எவ்வளோ செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுதான் காலத்தினால் செய்த சிறிய உதவி ஞாலத்திலும் மானம் பெரிது அப்படின்னு இது உதவி செய்தவரின் மாண்பை திருவள்ளுவர் சொல்றார். இன்னொரு குறள்ல என்ன சொல்றாருன்னா 5வது குறள், உதவி வரைத்து அன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படிங்கிறார். இதுல என்னன்னா செஞ்ச உதவி இருக்குல்ல, அந்த உதவி செய்யப்படுவர், அதாவது அந்த உதவியின் பலனை அனுபவிக்கிறவர் அதாவது வாங்குகிறவர், அந்த உதவியை வாங்குறவருடைய உயர்வை பற்றி சொல்றாரு. இது நமக்கு எப்பயுமே உதவி செய்வரை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுவும் இந்த சொன்ன பொருள் சொன்ன மாதிரி ஞானத்தின் மானம் பெரிதுன்னு சொல்லி அந்த உதவி சொல்றாரு. இங்கே உதவி வாங்கினவனுடைய உயர்வை பற்றி சொல்றாரு. அது எப்படின்னா, ஒருத்தர் உதவி செய்யறதுனால அந்த அளவு, அந்த உதவியினுடைய அளவின் பெருசாக இருக்கலாம். ஆனால் உதவி வாங்குறாருல, உதவி வாங்குவருடைய மன ஓட்டம், அதாவது என்னன்னா அந்த நன்றி உணர்வு, உதவி வாங்குவருடைய நன்றி உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வுல இந்த உதவி செய்பவருடைய விட உதவி வாங்குவரின் நன்றி உணர்வு ரொம்ப பெருசாம். அதை திருவள்ளுவர் வியந்து பேசுறாரு. அப்படின்னா நன்றி உணர்வுங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறது இந்த குறளை திருவள்ளுவர் ஆச்சரியமா சொல்றாரு. ஏன்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறது நன்றி, அதாவது நன்றி கடன் சொல்லுவாங்க. நன்றி கடன்னா ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா நமக்கு திருப்பி உதவி ஏதாவது உபகாரம் செய்யுது. அது நம்ம பொருள்ல செய்யலாம். உதாரணமா ஒருத்தர் சமயத்துக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்து உதவுனாரு. அவருக்கு நான் பின்னாடி நல்லா இருக்கப்ப 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து உதவுறோம்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அன்னைக்கு செஞ்ச உதவிக்கு இது பெரிய ஈடாகாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் பார்த்தா அது ஒரு நன்றி கடன் செஞ்சு தீர்த்து முடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி கூட கிடையாது. ஏன்னா மனசுக்குள்ள அது ஊறிட்டே இருக்கும். அன்னைக்கு நமக்கு 1 லட்சம் கொடுத்து செஞ்சாரு, அதனால தான் இன்னைக்கு நான் நல்ல நிலையில இருக்கேன் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அந்த நன்றி உணர்வு மட்டும் எப்பயுமே எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் தீராதான், உள்ள இருந்துகிட்டே இருக்குமா. அதனால தான் நன்றி உணர்வு அப்படிங்கிறாங்க. நன்றி கடனை விட நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப பெருசு. அந்த நன்றி உணர்வு இருக்கிற வாங்குற செல்வமோ பொருளோ இருக்கிறப்ப அந்த அளவு செஞ்ச நன்றியை விட இந்த உதவி வாங்குறவருடைய நன்றி உணர்வு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வியக்கிறார். இது என்னை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வச்சு இந்த அனுபவத்திலையும் நான் உணர்ந்திருக்கேன். அதனால எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நன்றி.